டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் 10ஆப்பு முடித்தவங்க, 12th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் முட்டி மோதி போட்டி போடக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம். அந்த குரூப் 4 எக்ஸாமில் நிறைய பேர் அப்ளை பண்ணாலுமே பொது தமிழ் அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி இந்த ரெண்டையும் தவிர ஜென்ரல் ஸ்டடீஸில் அந்த 75 மார்க் வந்து யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டருமே வந்து வாங்குறாங்க. அப்போ இந்த வீடியோ தொகுப்பில் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் நம்ம எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். குரூப் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூ சிலபஸை நல்லா பார்க்கணும். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அதை வந்து அனலைஸ் பண்ணணும். மூணாவது ஸ்கூல் புக்கை வந்து சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். சும்மா கண்டமணி பேஜ் டு பேஜ் படிக்காமல் அட்டை டு அட்டை படிக்காமல் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். நாலாவது படித்தா மட்டும் பார்த்தாது ரிப்பீட்டடாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கணும். நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் டெய்லியுமே வந்து ஜியோகிராபி, எக்கனாமிக், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் 10ஆப்பு முடித்தவங்க, 12th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் முட்டி மோதி போட்டி போடக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம். அந்த குரூப் 4 எக்ஸாமில் நிறைய பேர் அப்ளை பண்ணாலுமே நல்லா படிக்கிறவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து ஜாப் வந்து வாங்குறாங்க. அப்போ பொது தமிழ் அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி இந்த ரெண்டையும் தவிர ஜென்ரல் ஸ்டடீஸில் அந்த 75 மார்க் வந்து யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டருமே வந்து வாங்குறாங்க. அப்போ இந்த வீடியோ தொகுப்பில் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் நம்ம எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் சிலபஸ், அதாவது ஓல்டு சிலபஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நியூ சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெட்டராக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு யூனிட்ல நாங்கள் இத்தனை கொஸ்டின் தான் கேட்போம், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்முடைய மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 60 நாளில் எப்படி பாஸ் ஆகுது, 10 நாளில் வந்து எப்படி பாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி குறுக்குழியில் போனோம், குறுக்குழியில் படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் சிலபஸை யார் தரவு பண்ணிட்டு சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து யார் படிக்காங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுவாங்களே தவிர அதை விட்டுட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதையெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி அதை படிக்கவா இதை படிக்கவா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஓகே, எப்போதுமே வந்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குதாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சிலபஸை பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க. டிஎன்பிசி குரூப் 4 அப்படின்னா ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க, ரிப்பீட்டடாக நிறைய டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. இதுதான் சொல்லுவாங்களே தவிர அந்த அகாடமி டெஸ்ட்டை வந்து போட்டு பாருங்க, இந்த அகாடமி டெஸ்ட்டை வந்து போட்டு பாருங்க, இந்த அகாடமி புக்கை படிங்க, அந்த அகாடமி புக்கை படிங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து இப்போ வரைக்குமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் நான் இந்த அகாடமியில் வந்து டெஸ்ட் பேஜ் போட்டு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அகாடமியில் மட்டும் படிக்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம அகாடமியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அகாடமிலையும் படிப்பாங்க, வேற ஒரு அகாடமியில் டெஸ்ட் பேஜும் போட்டு பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி நான் போன வருஷம் படித்தேன், இந்த வருஷம் நான் படிக்க மாட்டேன், என்கிட்ட ஸ்கூல் புக் இருக்கு, இருந்தாலுமே இந்த அகாடமி இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, நான் அந்த புக்கை தான் வாங்கி படிப்பேன் அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய 16 லட்சம் பேருமே அந்த ஒரு புக்கை வாங்கி ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அப்போ ஏன் பாஸ் பண்ண மாட்டேங்க? யார் தெளிவாக ஸ்கூல் புக்கை படிக்காங்களோ, ரிப்பீட்டடாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கக்கூடிய புக்கை படித்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துட்டோம் அப்படின்னா என்சிஆர்டி புக்கை படித்தவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அதே இது ஒரு பிரைவேட் அகாடமி கொடுக்கக்கூடிய புக்கை படித்து வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஜாபுக்கு போகலை. ஆனால் அதே இது ஒரு பிரைவேட் அகாடமி கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. அதே மெத்தட் தான் டிஎன்பிசி குரூப் 4. குரூப் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூ சிலபஸை நல்லா பார்க்கணும். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அதை வந்து அனலைஸ் பண்ணணும். மூணாவது ஸ்கூல் புக்கை வந்து சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். சும்மா கண்டமணி பேஜ் டு பேஜ் படிக்காமல் அட்டை டு அட்டை படிக்காமல் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். நாலாவது படித்தா மட்டும் பார்த்தாது ரிப்பீட்டடாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கணும்.
நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்க, நம்ம ஒரு டாப்பிக்கை வந்து தெளிவாக தான் படிக்கும், நம்மளால அந்த டாபிக்ல இருந்து வரக்கூடிய வினாக்களை ஏன் அட்டன் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல புரிதல் தன்மை வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பொது அறிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பொது அறிவியல், அதாவது பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 வினாக்கள் மட்டும்தான் கேட்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து 5க்கு 5 மதிப்பெண்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புவியியல், ஜியோகிராபி. ஸோ ஜியோகிராபியை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியா ஜியோகிராபினா என்ன, தமிழ்நாட்டினுடைய புவியியல் அமைப்புனா என்ன, எப்போ மழை பெய்யுது, எப்போ மழை பெய்யல, ஸோ ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இப்போ வந்து கிடையாது, நினைச்சா மழை பெய்யுது, நினைக்கல அப்படின்னா மழை பெய்ய மாட்டேங்குது. அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீர் வளங்கள்லாம் என்ன, ஆறுகள்னா என்ன, அதே மாதிரி கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 வரைக்குள்ள ஜியோகிராபி புக்கில் எல்லாமே வந்து கவர் ஆகுது. அப்போ அதை தேடி பிடிச்சி படிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அகாடமி கொடுக்கக்கூடிய புக்கை நம்ம தேடி போனோம் அப்படின்னா கதை பாஸ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், அதாவது இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் இந்தியா மூவ்மெண்ட், இதை பற்றியுமே வந்து படிக்கணும். இதுல இருந்து கிட்டத்தட்ட 10 வினாக்கள் கேட்காங்க. இந்த 10 வினாக்களுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தருடைய பயோகிராபி பற்றி இருக்கும். மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் பற்றியுமே வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாரதியார், வஉசி, தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர் இவங்களுடைய பயோகிராபி, இந்த தலைவர்கள் நம்ம இந்திய நாட்டுக்காக, நம்ம தமிழ்நாட்டுக்காக வந்து என்னெல்லாம் பண்ணினாங்க, அவர்களுடைய சாதனைகள் என்ன, அவர்கள் எந்தெந்த நூல்கள் வந்து எழுதினாங்க, எப்போ பிறந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, எப்போ இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி A to Z வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. அதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் புக்கை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, கிட்டத்தட்ட 15 வினாக்கள் வந்து கேட்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய ஆர்டிகல் வந்து நமக்கு முக்கியமானதாக வந்து தோணும். அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது 15 மதிப்பெண்கள் ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். ஸோ இதை பற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 வினாக்கள் இருக்கும். இந்த 20 வினாக்களுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன் அப்படின்னா நிறைய பேர் நான் 5 வருஷம் படிக்கேன், 8 வருஷமா படிக்கேன், 2-3 வருஷமா படிக்கேன், ஆனால் எனக்கு வந்து மார்க்கே வரமாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன் மார்க் வரமாட்டுக்கு? ப்ராப்பராக வந்து படிக்க மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, கன்சிஸ்டன்சியை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதனால வந்து மார்க் வராது. ஆனால் அதே இது நான் இப்போ ஒரு 6 மந்தாக தான் படிக்கேன், நான் ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி நல்லா படிப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. டெலிகிராம் பார்ப்பாங்க, யூடியூப் பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராம் பார்ப்பாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை பார்ப்பாங்களே தவிர ஆனால் இவங்க படிக்க மாட்டாங்க. ஆனால் அதே இது இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து படிப்பாங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அனலைஸ் பண்ணுவாங்க, அதனால வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இந்தியன் எக்கனாமிக் அண்ட் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்கள்லாம் என்ன, அதே மாதிரி ரிசர்வ் வங்கினா என்ன, சேம் டைம் நில சீர்திருத்தங்கள்னா என்ன, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனைனா என்ன. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து மிக முக்கியமான வினாக்கள் எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சேம் டைம் நம்முடைய டெலிகிராம் குரூப்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு, ஜியோகிராபி இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இந்தியன் எக்கனாமிக், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கும் படிக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக A to Z வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டின் வரலாறு,
பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே வந்து எப்படிலாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, அதே மாதிரி டிஎம்கே அரசு, ஏடிஎம்கே அரசு, பிஜேபி இந்தந்த கட்சிகள் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, யாரு கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அதை பத்தியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருக்குறள், அதை பற்றி நம்ம படிக்கணும். சேம் டைம் நம்ம தமிழ்நாட்டுக்காக பாடுபட்ட மிக முக்கிய ஆண் தலைவர்கள் மற்றும் பெண் தலைவர்கள் இவங்களுடைய பயோகிராபி, எப்போ பிறந்தாங்க, எப்போ இறந்தாங்க, இவங்க இருக்கக்கூடிய காலத்தில் தமிழுக்காக செய்த தொண்டுகள் என்ன, இவர்கள் எழுதிய நூல்கள் என்ன, இவர்கள் எழுதிய நூல்கள் சிறப்பு பெயர் பெற்றுச்சா இல்லையா, அதே மாதிரி விருதுகள் வாங்கினுச்சா இல்லையா, அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சேம் டைம் இப்போ பாரதியார், பாரதிதாசன் இவங்க 2 பேருமே இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே வந்து ஏகப்பட்ட நூல்கள், கவிதைகளை வந்து எழுதியிருக்காங்க. அப்போ யார் யார் என்னென்ன பண்ணியிருக்கா அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிக்கும்போது 20 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இதையெல்லாம் தாண்டி பொது தமிழ் இருக்கு, கணிதம் இருக்கு. இந்த 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து எல்லாருமே வந்து நல்லா படிப்பாங்க. தமிழில் 100 மார்க் இருக்குது அப்படின்னா 100க்கு 95, 98, 90 இந்த மாதிரி வந்து மார்க் போடுவாங்க. அதே மாதிரி சைக்காலஜியில் 25 மார்க் இருக்குது. 25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20, 23, 24, 20க்கு 25 வந்து போடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸில் யார் நல்ல மார்க் போடுறாங்களோ அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் தமிழில் வந்து நல்லா தான் மார்க் பண்ணேன், மேக்ஸ்லையுமே வந்து நான் நல்லா தான் ஸ்கோர் பண்ணேன், ஆனால் ஜிஎஸ்ல வந்து நான் வந்து விட்டுட்டேன், அதனால எனக்கு வந்து ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஜாப் வாங்கினவங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, நான் தமிழில் ஓகே ஃபைன், ஆனால் ஜிஎஸ்ல நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி மேக்ஸ்லையுமே நல்ல மார்க் போட்டிருந்தேன். இப்போ எது கை கொடுக்கும் அப்படின்னா தமிழ், மேக்ஸ் இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா போடுவாங்க. ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குறாங்க. ஸோ நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ ரீசெண்டாக குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க. சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் வந்து எல்லாருமே நல்லா படிப்பாங்க, அது உனக்குமே நல்லா தெரியும். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் நீ 75க்கு ஒரு 60 மார்க், 65 மார்க், 70 மார்க் போடுது அப்படின்னா நீ தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுவே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய தமிழை வந்து நீங்கள் வந்து முட்டி மோதி நிற்காம சிலபஸ் வைஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே தமிழை வந்து ஓரளவு நல்லா போட்டுடலாம். மேக்ஸை பொறுத்த மட்டும் 25 கொஸ்டின் இருக்குது, அங்கே இருக்கிறதே ஒரு 6 டாபிக் தான் இருக்குது. அந்த 6 டாப்பிக்ல இருந்து ரிப்பீட்டடாக வந்து வினாக்கள் கேட்க போகிறாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாலே நல்ல மார்க் எடுத்துடலாம். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் அந்த டாபிக்ஸாக இருந்து எங்கே இருந்து வேணால் எப்படி வேணால் வினாக்கள் கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி யார் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் நல்ல மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து கான்டாக்ட் பண்ண போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் தரேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து டெய்லியுமே வந்து ஜியாகிரபி, எக்கனாமிக், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அந்த 5 கொஸ்டினுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்போ யார் இங்கே சக்ஸஸ் ஆகுதா, யார் இங்கே ஃபெயில் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸை பாஸ் பண்ணுறாங்க. யார் ஃபெயில் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடிக்கு ஒருக்க, அம்மாசைக்கு ஒருக்க, என் ஃப்ரெண்டு வேலைக்கு போயிட்டான்னு சொல்லி படிக்கிறவங்க, என் சொந்தக்காரன் வேலைக்கு போயிட்டான் அதனால படிக்கிறவங்க, கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகுறாங்க. ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், கவனமாக படிங்க. நம்ம அகாடமியில் குரூப் 4க்கு வந்து ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் யார் நிலைப்பு தன்மையோட டெய்லியுமே வந்து படிக்காங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணுறாங்களே தவிர ஆடிக்கு ஒருக்க, அம்மாசைக்கு ஒருக்க படிக்கிறவங்க வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, சேம் டைம் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக்கு, ரெகுலராக வந்து டெஸ்ட் பேஜ், இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்த நாளையுமே வந்து யார் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த தகவலை டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. சேம் டைம் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.